வணக்கம். நான் உங்க ஃப்ரெண்ட் ஜெயா ஸ்ரீனிவாசன். வெல்கம் டு வெஜ்ஜீஸ் ரெசிபி. இன்னைக்கு நம்ம வெஜ்ஜீஸ் ரெசிபி கிச்சன்ல ரசம் ப்ரீமிக்ஸ் பவுடர் பண்ண போறோம். ஆல்ரெடி நம்ம சேனல்ல சட்னி ப்ரீமிக்ஸ், அடை ப்ரீமிக்ஸ் எல்லாமே இருக்கு. நீங்க கூட கேட்டிருந்தீங்க நிறைய ப்ரீமிக்ஸ் பவுடர்ஸ் இந்த மாதிரி போடுங்க அப்படின்னு. அந்த வரிசையில இன்னைக்கு நம்ம ரசம் ப்ரீமிக்ஸ் பவுடர் பார்க்க போறோம். குழந்தைங்களோட டிராவல் பண்றோம், அவங்களுக்கு ரசம் சாதம் ஊட்டணும் அப்படின்னா எங்க போனாலும் நமக்கு சாதம் கிடைச்சிரும். இந்த ரசம் ப்ரீமிக்ஸ் கையில இருந்ததுன்னா எந்த இடத்துல வேணாலும் நம்ம இந்த ரசம் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். பேச்சுலர்ஸ் அம்மா கையால சாப்பிடணும் அப்படின்னா இந்த ரசம் ப்ரீமிக்ஸ் பண்ணி எடுத்துட்டு போயிட்டீங்கன்னா நீங்க அழகா ரசம் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். காலைல பிஸி நேரத்துல அந்த புளிய ஊற வச்சு கரைச்சி இந்த ரசம் பண்ற நேரத்துல ஒரே நிமிஷத்துல இந்த ரசம் ப்ரீமிக்ஸ் யூஸ் பண்ணி நம்ம ரசம் பண்ணிடலாம். நம்ம ரெகுலரா பண்ற ரசம் மாதிரியே டேஸ்ட் ஃபிளேவரும் ரொம்ப சூப்பரா இருக்கும். இந்த ப்ரீமிக்ஸ் பவுடரை நம்ம ரெடி பண்ணி வச்சிட்டோம்னா 1 மாசம் வரைக்கும் நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்கும். அதுக்கு மேலேயும் ரசம் பவுடர் கெட்டு போகாது. ஆனால் அதோட ஃப்ளேவர்ஸ் கொஞ்சம் கொஞ்சம் குறைய ஆரம்பிச்சிடும். ஃபர்ஸ்ட் டைம் சேனலை பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துட்டீங்கன்னா நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் குவிக்காக உங்களுக்கு ரீச் ஆகும். வாங்க ஈஸியாக இந்த ரசம் ப்ரீமிக்ஸ் பவுடர் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரசம் ப்ரீமிக்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு எலுமிச்சம்பழ சைஸ்க்கு புளி பாருங்க எடுத்துட்டு இருக்கேன். இதை புளியங்கொட்டை நாறு இதெல்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாத்தையும் நீட்டாக க்ளீன் பண்ணிட்டு நம்ம எடுத்துக்கணும். கொஞ்சம் கருவேப்பிலை, இது காஞ்சது எடுத்துட்டு இருக்கேன். காஞ்சது இருந்ததுன்னா நமக்கு அந்த வறுக்கிற வேலை மிச்சமாயிடும். இதே ஃப்ரெஷ்ஷா இருந்தாலும் நம்ம சேர்த்துக்கலாம். ஆனா அதை நம்ம நல்லா அந்த மாதிரி ட்ரை ஆகிற வரைக்கும் நம்ம வறுத்துக்கணும். மற்றபடி தேவையானது எல்லாமே நான் எடுத்து வச்சிருக்கேன். வாங்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸ்டவ்ல ஒரு கடாய் வச்சிருக்கேன். வெந்தயம் ஒரு 10, எண்ணெய் ஒரு 10 இருக்கும், அதை ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா வறுத்துப்போம். வெந்தயம் வறுப்பட்டு லேசா நிறம் மாறி இருக்கு பாருங்க. இப்போ 2 டேபிள் ஸ்பூன் துவரம்பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். துவரம்பருப்பையும் நம்ம நல்லா வாசனை வர்ற வரைக்கும் செவக்க வறுத்துக்கணும். பருப்பு லேசா செவந்து வரும்போதே 2 மிளகாய் வத்தல் ஆட் பண்ணிப்போம். பருப்பு நல்லா வறுபடுறதுக்குள்ள மிளகாயும் நல்லா வறுபட்டுடும். இதோட 1 டீஸ்பூன் மிளகு சேர்த்துக்கலாம். நம்ம எல்லாமே ஒன்னா போட்டு வறுத்தோம் அப்படின்னா பருப்பு வறுபடுறதுக்கு லேட் ஆகும். இதெல்லாம் சீக்கிரம் வறுபட்டுரும். அப்போ சிலது நமக்கு தீஞ்சு போயிடும். அதனால இப்படி ஒன்னொன்னா இந்த கொஞ்சம் கொஞ்சமா வறுபட்டதுக்கு அப்புறம் அடுத்தடுத்ததா போட்டு நம்ம வறுத்தோம் அப்படின்னா கரெக்டா ஃபுல்லாவே வறுபட்டுரும். இப்போ இந்த ஸ்டேஜ்ல 2 டேபிள் ஸ்பூன் மல்லி, 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகம் ஆட் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஃப்ளேம் சிம்ல வச்சுட்டு லேசா வறுத்துப்போம். இப்போ நம்ம கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். இது காஞ்சது அப்படிங்கிறதுனால நான் லாஸ்ட்ல ஆட் பண்றேன். அதே நீங்க ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை யூஸ் பண்றீங்க அப்படின்னா இந்த எல்லாத்தையும் வறுத்து எடுத்துட்டு அதுக்கப்புறம் தனியா கருவேப்பிலையை நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் வறுத்துக்கணும். பாருங்க எல்லாமே பர்ஃபெக்டா வறுபட்டாச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை நம்ம வேற பிளேட்டுக்கு மாத்திக்கலாம். இப்போ நம்ம புளி எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா, இது இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸா இப்படி பிச்சு கட் பண்ணி இப்படி போட்டோம் அப்படின்னா சீக்கிரம் வறுபட்டுடும். இது கொஞ்சம் நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் நம்ம நல்லா வறுத்துக்கணும். நாரெல்லாம் இல்லாம நான் நல்லா கிளீன் பண்ணி வச்சிருக்கேன். இந்த புளியை இதுல இருக்கிற ஈரத்தன்மை கொஞ்சம் குறையிற வரைக்கும் நம்ம நல்லா வறுத்துக்கலாம். புளியை பாருங்க நல்லா வறுத்தாச்சு. பாருங்க நல்லா ட்ரை ஆயிடுச்சு. கையில ஒட்டாம பிசு பிசுன்னு இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி இல்லாம நல்லா ட்ரை ஆயிடுச்சு பாருங்க. இந்த அளவுக்கு நம்ம நல்லா வறுத்துக்கணும். இப்போ இது வறுபட்டாச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாமே நல்லா சூடு ஆறட்டும், அதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். இப்போ ரசம் ப்ரீமிக்ஸ்க்கு நம்ம தாளிச்சிடலாம். ஸ்டவ்ல ஒரு பேன் வச்சிருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிக்கலாம். எப்பயும் தாளிக்கிற மாதிரி நம்ம எண்ணெயோ நெய்யோ போட்டு தாளிக்க கூடாது. ட்ரையா வறுத்து இது கொஞ்சம் நல்லா படப்படன்னு பொரியும் இல்லையா, அது வரைக்கும் நம்ம அதை வறுத்துக்கணும். பாருங்க கடுகு வெடிக்க ஆரம்பிச்சாச்சு. நடுவில் லேசா அப்படி ஷேக் பண்ணி விட்டுக்கோங்க. கடுகு வெடிச்சாச்சு. 1 டீஸ்பூன் ஜீரகம் ஆட் பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் பெருங்காயத்தூள். இதையும் கொஞ்சம் நல்லா அப்படி மிக்ஸ் பண்ணிப்போம். இந்த சூட்லயே ஜீரகம் பெருங்காயம் எல்லாமே நல்லா வறுபட்டுடும். நல்லா வாசனை வருது ஜீரகம் பெருங்காயத்தோட. ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். நல்லா கடுகு நல்லா பொரிஞ்சாச்சு. ஜீரகம் பெருங்காயம் எல்லாமே நல்லா வறுபட்டாச்சு. நல்லா ஃப்ளேவர் நல்ல ஒரு வாசனை வருது. இப்போ இது நல்லா சூடு ஆறட்டும், நம்ம அப்புறம் பார்க்கலாம். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. நம்ம வறுத்து வச்சிருக்கோம் இல்லையா பருப்பு மிளகாய் வத்தல் எல்லாமே, இதை ஆட் பண்ணிக்கலாம். மிக்ஸி ஜார் ஈரம் இல்லாமல் இருக்கா அப்படிங்கிறத ஒரு செக் பண்ணிக்கோங்க. இதை ஃபர்ஸ்ட் இப்போ நம்ம கோர்ஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சி எடுத்துட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்க இந்த அளவுக்கு குறப்பா அரைச்சிருக்கேன். 1 2 உடஞ்சிருக்கு பருப்பு எல்லாமே. இப்போ இதில் நம்ம வறுத்து வச்சிருக்கோம் இல்லையா, அந்த புளியை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ புளியோட சேர்த்து இந்த ரசப்பொடியை அரைச்சி எடுத்துப்போம். பர்ஃபெக்டாக அரைச்சி எடுத்துக்கிட்டாச்சு. புளியும் நல்ல பவுடர் ஆயிடுச்சு. ஆனால் கொஞ்சம் குறப்பா அப்படியே இருக்கு. ரசப்பொடி அப்படின்னா இப்படி தானே இருக்கணும். இப்போ நம்ம ரசம் ப்ரீமிக்ஸ்க்கு தேவையான மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இது ஒரு 1/2 டீஸ்பூன் நான் ஆட் பண்ணியிருக்கேன். உப்பு, வெல்லம் இந்த மாதிரி நல்லா பவுடர் பண்ணி 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க.
நாட்டு சக்கரை கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்னைக்கு வந்து நாட்டு சக்கரை தான் ஆட் பண்ணியிருக்கேன். மிக்சியில ஒரே ஒரு தடவை இப்படி சுத்தி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு அந்த உப்பு, மஞ்சத்தூள், இந்த வெல்லம் எல்லாமே நல்ல ஈவனா மிக்ஸ் ஆயிடும். நம்ம அரைச்சி வச்ச ரசம் ப்ரீமிக்ஸை ஒரு பவுல்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நம்ம இந்த கடுகு, ஜீரகம், பெருங்காயம் இது எல்லாத்தையுமே வந்து நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா, அதாவது இந்த ரசத்துக்கான தாளிப்பு இதையும் வந்து இதில் ஆட் பண்ணிடுவோம். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். தாளிப்பு வந்து எல்லா பக்கமும் ஈவனா மிக்ஸ் ஆகணும். பாருங்க, நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இது நல்லா சூடு ஆறுனதுக்கு அப்புறம் ஒரு பாட்டில்ல ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா 1 மாசம் வரைக்கும் நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்கும். ரசம் ப்ரீமிக்ஸ் ரெடி ஆயாச்சு. இப்போ இந்த ரசம் ப்ரீமிக்ஸை யூஸ் பண்ணி எப்படி வந்து இன்ஸ்டண்டா ரசம் பண்றது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கிற இன்ஸ்டன்ட் ரசம் ப்ரீமிக்ஸ் பவுடர் யூஸ் பண்ணி இப்போ ரசம் பண்ணிடலாம். ஜஸ்ட் 1 நிமிஷத்துல இந்த ரசம் ரெடி ஆயிடும். இப்போ இதில் நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம ப்ரீமிக்ஸ் பவுடர் எடுத்துட்டு இருக்கேன். தண்ணி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா கொதிக்கணும். கொதிக்கிற தண்ணியை ஒரு 200 ml அளவுக்கு நான் இதில் ஆட் பண்றேன். ஒரு தட்டு போட்டு மூடிடலாம். 1 நிமிஷம் கழிச்சு நம்ம பார்ப்போம். 1 நிமிஷம் ஆயாச்சு. பாருங்க, ரசம் நல்லா வாசனையா சூப்பரா இருக்கு. இதுல கொஞ்சமா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிடலாம். பாருங்க, அப்படியே நம்ம வீட்டில் ரெகுலராக பண்ணக்கூடிய ரசம் மாதிரியே இருக்கு. நல்லா ஒரு ஃப்ளேவர்ஃபுல்லாக, இந்த கன்சிஸ்டன்சியும் வந்து பர்ஃபெக்டாக இருக்கு. டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். ரசம் நல்லா சூடாக இருக்கு. அருமையா இருக்குங்க. நம்ம ஃப்ரெஷ்ஷாக ரெகுலராக பண்ண ரசம் மாதிரியே இருக்கு. சொல்ல போனால் அதோட இன்னும் கொஞ்சம் நல்லா வாசனையாகவும் இன்னும் டேஸ்டாகவும் இருக்கு. நம்ம ஆட் பண்ணியிருக்கிற இந்த புளிப்பா இருக்கட்டும், காரம் எல்லாமே வந்து பர்ஃபெக்டா இருக்கு. இதை வந்து நம்ம பர்சனல் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி மாத்திக்கலாம். அதாவது கொஞ்சம் நல்லா இன்னும் காரசாரமா வேணும் அப்படின்னா ப்ரீமிக்ஸ் பவுடரை கொஞ்சம் அதிகமா ஆட் பண்ணிக்கலாம். சுடு தண்ணி வந்து கொஞ்சம் கம்மியா கூட ஊத்திக்கலாம். இல்ல மைல்டா வேணும் அப்படின்னா நம்ம ப்ரீமிக்ஸ் பவுடரை கொஞ்சம் கம்மியா போட்டுட்டு சுடு தண்ணியை கொஞ்சம் அதிகமாகவும் ஆட் பண்ணிக்கலாம். ஈஸியா ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய இந்த ரசம் ப்ரீமிக்ஸ் பவுடரை நீங்க கண்டிப்பா ப்ரிப்பேர் பண்ணி பாருங்க. எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. புது ரெசிபியோட நாளைக்கு நான் உங்களை மீட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.